அதுவும் நீங்க ஷூட்டிங் ஸ்பாட் எடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிக்னிக் போயிருக்கிற மாதிரி தான் இருந்தது. சரி, இந்த வீட்டில் தான் நீங்கள் வாழ போகிறீங்க. கமலேஷ் அந்த சின்ன பையன் இருக்கு அப்படி பாருங்க, அவன் ஃப்ரீ டயத்துல வந்து விளையாடும், எல்லாத்துக்கும் நல்லா விளையாடும். எப்படி சொல்லுங்க, இலங்கையில குடும்பமா மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது வழி மாறி இந்தியாவுக்கு வந்துடும் சொல்லுங்க. விசரன் மாதிரி கதைச்சு கொண்டு இருந்தார், குனிய வச்சு சுற்றுவாங்களா. அந்த காலனிக்கு புதுசா வந்த சசிகுமார் சாரை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த அப்பா குணத்தை பத்தி உனக்கு தெரியும் தானே? என்ன பெரிய குணம், இந்த குணத்தால தான் இன்றைக்கு எல்லாத்தையும் எழுந்து இங்கே வந்து நிற்கிறோம். ஆனா உங்களுக்கு ஸ்ரீலங்கன் பாஷை தெரியுங்களா? சொன்னா பேசிடுவனுங்க சார், நம்ம ஒரு களிமண் மாதிரி தான், நீங்க எப்படி வேணாலும் குடிச்சிக்கலாம் சார் அப்படின்னு. நீங்க எல்லாம் கேரளா கரெக்டா? மகிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அன்பு விதைச்சா வாழ்க்கை கொண்டாட்டமாக இருக்குன்னு சொன்னது தாங்க டூரிஸ்ட் ஃபேமிலி மூவி. இந்த மூவியில் பல குடும்பங்கள் வந்துட்டு கேசவன் காலனியில் வந்துட்டு தங்கியிருந்தாங்க. அந்த காலனியில் இருக்க ஒருத்தர் வந்துட்டு நம்ம கூட இருக்காரு, செல்வராஜ் முத்துசுவாமி அவர்கள். அவர் கூட வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணி என்னென்னலாம் அங்கே நடந்துச்சு, என்னென்னலாம் அங்கே சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்போம். இப்போ நம்ம கதைக்க போகிறோம் அவர் கூட, வாங்க கதைப்போம். ஹாய் சார். வணக்கம். வணக்கம். மகிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருந்தது உங்களுக்கு அந்த மூவியில் அனுபவங்கள் எல்லாம்? அனுபவங்கள் நம்ம வழக்கமா முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம், போட்டோ கொடுத்து கம்பெனியா முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே, அதுல எனக்கு இதுல ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சதுல சந்தோஷம். எப்படி சார் இருந்தது மூவி வந்து நீங்க தியேட்டர்ல பாக்குறச்ச உங்களுடைய ஃபேமிலியோடைய ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் எப்படி இருந்தது? நல்ல ரெஸ்பான்ஸ் தான். ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா இந்த ஃபீல்டில் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முதல்ல பைரவா, காதல் சொல்ல வந்தேன், நித்தம் ஒரு வானம், இந்த படங்கள்லாம் பண்ணியிருக்கேன். சூப்பர் சார். நான் அதுலயும் ஒரு கேரக்டரா இருந்தாலும் அதுல தெரிஞ்சேன், பட் இதுல நல்லாவே தெரிஞ்சேன். கேரக்டரா வந்து வெளியே வந்து என்னைய தெரிய வச்சிருக்கு. அதுக்கு வந்து அபிஷேன் ஜீவந்த் டைரக்டர் சாருக்கு தான் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சசிகுமார் சார், சிம்ரன் மேம் இவங்க கூட எல்லாம் இருக்கிறப்போ உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? அவங்க வந்துட்டு உங்ககிட்ட பேசியிருக்காங்களா, நீங்க அவங்க கிட்ட பேசியிருக்கீங்களா, என்ன மாதிரி விஷயம் எல்லாம் ஷேர் பண்ணிப்பீங்க? பேசியிருக்கோம். இப்போ சசிகுமார் சாரை பத்தி ரஜினி சார் கூட இது ஒரு ஆடியோ லான்ச்ல சொல்லி குழந்தை மாதிரின்னு சொல்லிட்டு குழந்தை மாதிரின்னு சொல்லியிருக்காரு. அதை நம்ம சாதாரணமாக தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இந்த ஷூட்டிங்ல நேர்ல பார்க்கல, அது 100% உண்மை. 100% உண்மை. அப்படி ஒரு தங்கமான மனுஷன். அதே மாதிரி அவரு சார் கூட ஷார்ட்ல இருக்கும்போது அவரை பார்க்கறதுக்காக ஒரு ஆல்ரெடி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட வச்சு பண்ண டைரக்டர் ஒருத்தர் வந்திருந்தாரு. அப்போ உடனே கூப்பிட்டு அறிமுகப்படுத்தி வச்சு, இவர் நல்லா பண்றாரு, இவருக்கு உங்க படத்துல நல்ல ஒரு வாய்ப்பு கொடுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க உங்க படத்துல அப்படின்னு கூப்பிட்டு அப்படி சொல்றாருங்க. தங்கமான மனுஷன். படத்துல மட்டும் இல்ல, அவர் நேர்லயும் அந்த மாதிரி தான் இருக்காரு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே சார், உங்களுடைய ஷார்ட் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கோவமான ரூபத்தில் வந்திருப்பீங்க. நீங்கள் எப்படி சார் லைஃப்பில் வந்து அதே மாதிரி கோவமான ஆளுங்களா இல்லை சாஃப்டான ஒரு கேரக்டரா? நம்ம ஒரு சாதாரண மனுஷன் தானுங்க. கோபம்னு வந்ததுன்னா, உன்னை பார்த்து கோபம் வந்ததுன்னா அதை திட்டிடுவேன், அப்பவே மறந்துடுவேன். மற்றபடி அவ்வளோதான், எதையும் மனசில் வச்சுக்கலாம், பக்கம் போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சரி, ஓகே சார். அப்புறம் உங்களுடைய ஃபேமிலியில் வந்துட்டு என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்லாம் வந்துட்டு நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? ஒரு மூவி பண்ணிட்டு நீங்க போறீங்க அப்படின்னா உடனே வந்துட்டு வீட்டுல இருந்து சொல்லுவாங்க வேணாப்பா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு நீங்க ஃபேஸ் பண்ணீங்களா, இல்ல உங்களுக்கு வந்துட்டு ஜாலியாவே போச்சுங்களா? எனக்கு வந்து ஆரம்பத்துல சினிமாவுக்கு வரையில எங்க அப்பாவுக்கு பிடிக்கலதான். இப்படி படிச்சுட்டு நீ வேலைக்கு போகாம சினிமாவுக்கு போறியே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இப்போ ஒரு வருத்தம் இருக்கு. எல்லா குடும்பத்திலயும் இருக்குங்க. கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க, அம்மாவுக்கும் பிடிக்கலதான், பட் போயிட்டேன், வேற என்ன பண்றது, நம்ம பையனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறிட்டு வர்றாருன்னு நினைக்கிறேன். இந்த படத்தையெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஒரு 4 பேர் கேட்கும்போது பரவாயில்ல நம்ம பையனை வந்துருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஏன்னா நாங்க பாக்குறச்சே வந்துட்டு எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுடைய கேரக்டரா இருக்கட்டும், பாஸ்கர் சார், எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர்ல வந்துட்டு நம்ம கூட வாழ்ற மாதிரியே ஒரு ஃபீல் கிடைச்சது. ஆமாங்க, இதுல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருக்குமே இம்பார்ட்டன்ஸ். ஆமா, அவங்க ஒரு சீன் வந்து டைலாக் பேசிட்டு போனாங்க கூட அவங்களுக்கு அப்படி ரீச் ஆகுது. வெளியே பார்த்தவங்க என்ன கேட்கறாங்க, இதுல எனக்கு ஒரு நல்ல ரீச் அப்படின்னு தான் நண்பர்கள் எல்லாம் சொல்றாங்க. சந்தோஷமா தான் இருக்கு. அதுலயும் வந்துட்டு நீங்க இலங்கை தமிழ்ல வந்துட்டு கதைச்சிருந்தீங்க இல்லைங்களா, அந்த சீன் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. யோகி பாபு சாரே வந்துட்டு ஷாக் ஆகி, நீ என்னப்பா கோயம்புத்தூர்காரனாச்சு, நீ எப்படிடா இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாரு. அது எப்படி சார் நீங்க ட்ரைன் பண்ணிக்கிட்டீங்களா உங்களையே? இல்ல நான் என்னன்னா ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் டைரக்டர் சார் கேட்டாரு,
அண்ணா உங்களுக்கு ஸ்ரீலங்கன் பாஷை தெரியுங்களா அப்படின்னு சொன்னா பேசிடுவனுங்க சார், நம்ம ஒரு களிமண் மாதிரி தான், நீங்க எப்படி வேணாலும் பிடிச்சிக்கலாம் சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் சரி இப்படி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி, எங்களுக்காக அந்த ஒரு டயலாக் மட்டும் கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? தம்பி சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க, சுகமா இருக்கீங்களோ, எப்ப கதைக்க ஆரம்பிச்சிட்டு தெரியவில்லை, ஆனா கதைக்கு நல்லா இருக்கு, நீங்களும் கதைங்க. கதைப்போம் சார். சூப்பரா இருந்தது, நிஜமாலே ரொம்ப பிடிச்சிருந்தது சார். நீங்க வந்துட்டு அதுல பேசும்போதும் சரி, இப்ப பேசும்போது எனக்கு வந்துட்டு டிஃப்ரெண்டே தெரியல, ரொம்ப அழகா இருந்தது. அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷனோட பாக்குறச்சே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். ரொம்ப வந்துட்டு பிடிச்ச நபர் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல அப்படின்னா யாரை சார் சொல்லுவீங்க? நீங்க யார் கூட ரொம்ப நேரம் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க? ஏன்னா ஸ்பாட்ல ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு டைம் இல்லை. அவங்கவுங்க ஒர்க்கு பார்ப்பாங்க. ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் நின்னோம்னா அவங்க பேசுவாங்க, ஜாலியா இருப்பாங்க, அதோட சரி. சசிகுமார் சார் அவரு காம்பினேஷன்ல இருக்க போல அவர் ஜாலியா பேசுவாரு. அடுத்த ஷார்ட் ரெடி பண்ண வரைக்கும் ஜாலியா தோல் மேல கை போட்டுட்டு அதெல்லாம் பேசுவாரு. அதுக்கப்புறம் டைரக்டர் சார் அபிஷன் ஜீவின் சார், அவங்கள அப்படிதான். அவரு ஃப்ரீயா இருந்தாருன்னா என்ன எப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அவரு நல்லா பேசுவாரு. அதாவது நீங்க ஷூட்டிங் ஸ்பாட் எடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிக்னிக் போயிருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆமா, ஷூட்டிங் ஸ்பாட் இந்த டயலாக சொல்லணும், அப்படி பண்ணணும், அப்படியே ஏதாவது ஒன்று ஜஸ்ட் மிஸ் ஆனாலும் அதை பயங்கரமா காமெடி பண்ணி அந்த நடிக்கிறவருக்கும் ஒரு எனர்ஜியை கொடுத்து இது பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இருந்தது ஷூட்டிங். ஒரு நல்ல டீமா உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு, ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இதுல முக்கியமானது சொல்ல வேண்டியது என்னன்னா, ப்ரொடக்ஷன் கம்பெனி $1,000,000 ஸ்டுடியோ யுவராஜ் சார், அவரு நல்ல சப்போர்ட்டிங், அவரு ஜாலி கேரக்டர். ஆமா, அதுல இபி பாலா சாரு, கோடைரக்டர் ஹரிஷ் சாரு, எல்லாம் பயங்கர சப்போர்ட். நிறைய இடத்துல நல்லா பண்றாரு, நிறைய இடத்துல க்ளோஸ் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரக்டர் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணது அவங்க தான். ஆமா ஆமா, ஒரு டயலாகே இல்லாத சீன் கூட வந்திருக்கும். சசிகுமார் சார் வந்துட்டு இப்படி டெத் ஆயிடுச்சுன்னு கூப்பிடு, அப்போ உங்களுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எல்லாமே வந்துட்டு ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த நேரத்துல எப்படி சார் டயலாக் இல்லாம ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் மட்டும்தான் கொடுக்கணுன்றப்போ எப்படி உங்களுக்கு ஃபீல் வந்துச்சு? எப்படி நீங்க வந்துட்டு தயார் ஆனீங்க கொடுக்கறதுக்காக? அது என்னன்னா, அதெல்லாம் அப்பப்போ கரண்ட்ல அவரு எடுக்கிறது தான் டைரக்டர் சொல்றது. டைரக்டர் அப்படி சொல்லி காமிப்பாரு, அவருக்கு என்ன வேணுங்கிறத அப்படி சொல்லி காமிப்பாரு. இல்லாம வந்துட்டு திடீர்னு தேவை, இப்போ இங்க ஒரு க்ளோஸ் அண்ணனுக்கு எடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்கன்னா டக்குன்னு யோசிச்சு அப்ப அதே இடத்துல ஸ்பாட்ல சொல்லி தருவார். சூப்பரா சொல்லி தருவாரு. அதனால ஈஸியா இருந்தது, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ஜாலியா தான் எதுவா இருந்தாலும் சரி நம்ம அடிச்சு நோத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா தான் போயிருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. இதுல இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னா, நவீன் அசோசியேட் நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பர் தான், தம்பி மாதிரி. அவர் தான் கொண்டு போய் டைரக்டர் கிட்ட காமிச்சு, இந்த மாதிரி இந்த கேரக்டருக்கு ஒரு நல்லா இருப்பாருங்க அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திட்டுற சீன், அவர் திட்டுற சீன் தான் ஆடிஷனு. அப்புறம் சரின்னு போய் பண்ணி காமிச்சிட்டு ஓகே சொல்லி. நீங்க வந்துட்டு அந்த மாதிரி கோவமான கேரக்டர், அதுக்கப்புறம் சைலண்டான ஒரு கேரக்டர், அப்புறம் ஹாப்பியா டான்ஸ் ஆடி கூட நாங்க பாத்துட்டோம். ஆனா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்தா நான் பட்டையை கிளப்பிடுவேன்ப்பா, இந்த மாதிரி கேரக்டர் எனக்கு வந்துட்டு கொடுங்கப்பா அப்படின்னா என்ன மாதிரி கேரக்டர் வந்து சொல்லுவீங்க? நான் காமெடிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். காமெடிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் வர்ற கேரக்டர் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம காமெடி தான் பண்ணுவேன்னா நம்ம ஆல்ரெடி காமெடி பண்ணி ஒரு நிரூபிச்சிருக்கணும், அப்பதான் நம்மளை நம்ப ஆரம்பிப்பாங்க. பட் இப்ப கிடைக்கிற கேரக்டர் பூரா நான் பண்ணிட்டு இருக்கேன். மெயின் காமெடிக்காக பண்றேன். இதுல கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதை பார்த்து அடுத்தடுத்து நீ பெரிய டைரக்டர்கள் வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அடுத்தது அதே மாதிரி இந்த கேரக்டர் தான் பண்ணுவேன்னு இல்லை, எந்த கேரக்டரை கொடுத்தாலும் அந்த கேரக்டரா மாறுவேன். அது ஒரு நம்பிக்கை இருக்கு. எதுவா இருந்தாலே சரி, நம்ம டைரக்டர்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பா பண்ணுவேன். கண்டிப்பா சார், சூப்பர் சார். அந்த மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், எங்க டீம் சார்பாகவும் வாழ்த்துக்கள். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே சார். தென் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? எனக்கு நான்வெஜ்ல மீன் குழம்பு, மத்தி மீன் குழம்பு. நான்வெஜ் பிரியர் தான் நீங்க? மீன்னா மத்தி மீன் தான், எதுவுமே பிடிக்காது. டைரக்டர் உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல ஃப்ரீடம் கொடுத்துருக்காருங்களா? நீங்களே ஏதாச்சும் ஒரு சீன் இப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு இம்ப்ரூவ் பண்ணி நீங்க பண்ணிருக்கீங்களா சார்? ஃப்ரீடம் எல்லாம் கொடுத்தாருங்க, அதான் முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன். ஜாலியா இருந்தது, அதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்லை. இம்ப்ரூவைஸ் பண்ற அளவுக்கு அவரு வரும்போதே பக்காவா வந்துருவாரு. இதுதான் அப்படின்னு சொல்லி பக்காவா வந்துருவாரு. என்ன அவரை திட்டும் போது ஒரு 2-3 வார்த்தைகள் போட்டேன், பட் அது செட் ஆகல, அதை எடுத்துட்டாங்க. கோயம்புத்தூர் ஸ்லாங்ல போட்டேன், பட் அது அப்ப நல்லா இருந்தது, நான் சூப்பரா இருக்கு, இதை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டாரு. பட் எடிட்டிங்ல கொஞ்சம் அடுத்தடுத்து திட்டுறாங்க, கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் இதாகுதுங்கிறதுனால அதை தூக்கிட்டேன்னா அப்படின்னா ஓகே
ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதை இப்போ வெளியும் சொல்ல முடியாது. கரெக்டு தானே. அதே மாதிரி பிஹைண்ட் த சீன்ஸ்ல வந்துட்டு ஏதோ ஃபன்னியஸ்ட் மூமெண்ட் இருக்குங்களா, இப்படி ஆயிடுச்சுவா அப்படின்ற மாதிரி? அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. கமலேஷ் அந்த சின்ன பையன் இருக்கு அப்படி பாருங்க, அவன் ஃப்ரீ டயத்தில் வந்து விளையாடுவான். எல்லாத்துக்கூடும் நல்லா விளையாடுவான். எப்படி என்னன்னா, யார் ஃபர்ஸ்ட் காலை தொடறது இப்படி வச்சு இது பண்றது இருக்கு இல்லையா, அதுதான் அவனுக்கு மெயின் விளையாட்டு. அதுதான் ரொம்ப பிடிச்சி விளையாடுவாருங்களா? எல்லாரும் கூட அதுதான். அது ரொம்ப ஃபன்னியஸ்டான பாயா இருந்தாரு மூவில கூட. சூப்பரா பண்ண அப்படியே அந்த டான்ஸ்லயே கலக்கிட்டு அப்படியே. ஆமா, அந்த ஓணம்க்கு வந்து லட்டு கொடுப்பாரு பாத்தீங்களா, அப்போல்லாம் மாசினா இருந்தது. எல்லாரும் சிரிப்பாலேயே வந்துட்டு தெரிக்க விட்டுட்டாரு அவரு. நல்லா இருந்தது. அது வந்து எல்லாத்துக்கும் கூட விளையாடுவாரு. ஃப்ரீ டைம் எனக்கு ஷார்ட் இல்ல, இந்த சீன்ல இல்ல நானு அப்படின்னா உடனே யாரு சும்மா இருக்கிறாங்கன்னு பார்த்து அண்ணா நம்ம விளையாடுவோமா அப்படின்ட்டு வந்துருவாரு. சார், டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த மூவில வந்துட்டு கேசவன் காலனில தான் நீங்க எல்லாருமே தங்கியிருக்கீங்க இல்லைங்களா? அங்க வந்துட்டு ஒரு 4-5 ஃபேமிலி இருந்தது. அந்த ஃபேமிலியில எந்த ஃபேமிலி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேமிலியா இருந்தது? அங்க வந்து யாரையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம தான் இருந்தேன். அந்த காலனிக்கு புதுசா வந்த சசிகுமார் சாரை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நாங்க வந்து யாருக்கு என்ன நடந்தாலும் போய் பாத்துக்கிறது இல்ல, யாராவது ஒரு உடம்பு சரியில்லைன்னா போய் ஒரு ஹெல்ப் பண்றது இல்ல, ஒரு யாராவது இறந்துட்டேன்னா நாங்க கூட போய் ஒரு துக்கம் விசாரிக்க போறது இல்லை. அவன் வேலை உண்டு, முகத்தை பாத்துக்கிறதே இல்லை. அதையெல்லாம் தாண்டி இப்படி இருக்கிற வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வந்து எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு அந்த மனுஷன் சசிகுமார் சார் தான் பிடிச்சது. கண்டிப்பா நகரத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா வீட்டோட கதவும் சாத்தியப்படிதான் இருக்குமே. கண்டிப்பாங்க. அதை வந்துட்டு திறந்து இங்க பாருங்கப்பா இப்படி ஒண்ணு ஆயிருக்கு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஒரு குடும்பமாக்கி ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாலையும் எட்டு வந்தாரு. எல்லாரும் கண்ணீரோட இருந்தாங்க பாத்தீங்களா, அது வந்துட்டு ரொம்ப அழகா இருந்தது. அது நாங்க மட்டும் கண்ணீரோட இல்ல, இந்த படத்தை பார்த்து அத்தனை பேரும் கண்ணீரோட தான் இருந்தாங்க. அதுவே ஒரு பெரிய ரீச் தான். நீங்க சென்னைக்கு வந்துட்டு சினிமாக்காக வந்து 20 வருஷம் ஆச்சுன்னு இல்லைங்களா, எப்படியா இருந்தாலும் ஒரு வீட்டை வந்துட்டு எடுத்து தங்கிதான் இருந்திருக்கும். கண்டிப்பா. அப்போ உங்களுடைய நியரஸ்ட் நெய்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரிதான் இருந்தாங்களா, இல்ல வேற மாதிரி இருந்தாங்களா, அன்பு செலுத்துற மாதிரி இருந்தாங்களா? ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் அப்படிதான் இருந்தாங்க. ஏன்னா என்ன யாருன்னு தெரியாது. பேச்சுலர் பேசினாலும் என்ன பண்ணுவானோ ஏது பண்ணுவானோ குடிப்பானோ அப்படி இப்படின்னு வீடே தரமாட்டாங்க. வீடே தரமாட்டாங்க. பட்டு கொஞ்சம் பழக்கமானதையுமே எல்லாமே அதை இப்ப சசிகுமார் வந்து சார் பழக்கமானார் பாரு, அந்த மாதிரி பழக்கமானதையுமே நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு சகஜமா பழக ஆரம்பிச்சாங்க. நல்லா தான் இருக்காங்க. ஏன்னா நான் போனாலும் நம்ம வாயும் கம்முன்னு இருக்காது. அவங்க ஒருத்தர் சும்மா போனாங்கனால அவங்களை கூப்பிட்டு ஏதோ ஒன்று பேசி காமெடி பண்ணிடுவேன். அந்த மாதிரி எல்லாருமே ஆமா எல்லாரும் நல்ல பழக்கம். இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணுங்க சார். விஜய் சேதுபதி சார் கூட வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அனுபவம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருந்தோம். அத்தியாயம் சொல்லிட்டு அவருடைய ஃபர்ஸ்ட் ஷார்ட் பிலிம்ல அவர் கூட சேர்ந்து நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருந்ததுங்களாமே உங்களுக்கு? அன்னைக்கு அப்ப நான் வாங்கி கொடுக்கல, மூக்குல வர குடிச்சியல்ல, அப்ப எனக்கு குடும்பம் இல்ல குட்டி இல்ல, என்னையெல்லாம் பார்த்தா எப்பறா தெரியுது உனக்கு? இப்போ நீ ஃபுல்லு வாங்கி கொடுக்குறியா இல்லை இன்னையோட உன் சாவகாசத்தை முடிச்சுக்கலாமா? கண்டிப்பா. அது வந்து 2008 எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டியூட் அதுல ப்ராஜெக்ட் பண்றதுக்காக சதீஷ்ன்னு சொல்லிட்டு அந்த தம்பியும் பொள்ளாச்சி தான். அவர் இப்போ அதுலயே டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, லெக்சரரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரு பண்ணினது தான். நான் போனேன். இந்த மாதிரினா உங்களுக்கு ஒரு கேரக்டருக்கு நீங்கள் குடிக்காரன் சேதுன்னு ஒருத்தர் வருவார். அவர் வந்து ஒரு ஃபேமிலி மேனு, அவருக்கு ஒய்ஃபு குழந்தையெல்லாம் இருக்கு, நீங்கள் அவரு கூட நடிக்கிற மாதிரி. நீங்கள் அவர் ஒரு ஆடு விற்றுட்டு காசு கொண்டு போவார் ஒரு பண்டிகைக்காக, நீங்கள் அவரை கரெக்ட் பண்ணி தண்ணி அடித்து இதாகி அவரை அனுப்பி விடுற மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னேன். வந்தாரு, பார்த்தேன், அறிமுகப்படுத்தி வச்சாங்க. நான் செல்வம், அவரு சேது, எனக்கு சேது அது மட்டும்தான் தெரியும். விஜய் சேதுபதி அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. அவரு சேதுன்னாரு. அதே மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஷாட் பண்ணி முடிச்சதையுமே நண்பா நான் நல்லா பண்றேனுங்களா, நல்லா பண்றேன்னா, நல்லா நடிக்கிறேன்னா நிறைய டைம் கேட்டார். உங்ககிட்ட கேட்டு அது அப்பவே அவரோட இம்ப்ரூவைஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இவர் கண்டிப்பா ஒரு நாள் பெரிய ஆள். ஆனா நம்ம அந்த அளவுக்கு நான் யோசிச்சு பார்க்கல. நான் சரி ஒரு சக நடிகரை முன்னேறுவாரு, ஆனா நல்லா பண்ணுவாரு, நல்ல ஒரு முயற்சி இருக்கிற ஒரு போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அது யோசிச்சேன். அதுக்கப்புறம் அப்ப சந்திச்சதுதான் அவரை. அதுக்கப்புறம் இன்னும் சந்திக்கல. நண்பர்கள் வந்து எல்லாரும் போடா போய் பாரு, அவர் இந்த அளவுக்கு வந்திருக்காரு, நீ ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் அவர் கூட நடிச்சிருக்கிற, ஏதாவது சொல்லுவாரு, ஹெல்ப் பண்ணுவாரு, படத்துல சொல்லி விடுவாரு.
அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இன்னும் அவரை மீட் பண்ண முடியல. அதுக்கான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா சீக்கிரம் அவரை சந்திச்சு பேசுவேன். கண்டிப்பா அவருடைய நண்பரை பாக்குறப்ப அவரும் சந்தோஷமா வந்துட்டு தழுவி எடுத்துப்பாரு, உங்ககிட்ட பேசுவாரு. கண்டிப்பா நல்ல மனுஷன் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்றவர் தானே. நான் கூட நடிச்சேன், போனா கேட்டா ஹெல்ப் பண்ணுவாரு, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நம்ம நேர்ல பார்த்தா ஆமா சகஜமா ஒரு சாதாரண மனுஷன் எப்படியும் அந்த மாதிரிதான். சேதுபதி அப்படி இப்படின்னு பெரிய நடிகர் அப்படிங்கிறோம். அவர் ஆனா உள்ள ஒரு சாதாரண மனுஷன் தான், எல்லாத்தையும் மதிப்பார். அவர் நீங்க அவர் ஆபீஸ் போனீங்கன்னாலே குட்டி குட்டி நாய்க்குட்டியில இருந்து கிளியில இருந்து எல்லாத்தையும் வளர்த்துவார். எல்லாம் இருக்காங்க. அன்பை வந்துட்டு எல்லாத்துக்கும் கொடுப்பாரு. ஒரு மனுஷனா மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் கொடுப்பாரு. அவரு கூட நடிச்சதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். நான் கண்டிப்பா கண்டிப்பா இது நாங்க கேள்விப்பட்டாச்சு. நான் உங்ககிட்ட கேட்கணுன்றதுக்காகவே நான் அதை வந்துட்டு எடுத்து வச்சிருந்தேன் சார் பொக்கிஷமா. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னும் என்னென்ன மூவில எல்லாம் சைன் பண்ணிருக்கீங்க, இன்னும் என்னென்ன மாதிரியான படங்கள் எல்லாம் உங்களை எதிர்பார்க்கலாம்? நாங்க ஆல்ரெடி இந்த படம் வராதுக்கு முன்னாடியே ஒரு சில படங்கள் எல்லாம் பண்ணியிருக்கேன். இம்மார்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஜிவி பிரகாஷ் சார், இது டிராகன் ஹீரோயினி கயாடு நடிச்சிருக்காங்க. அதுல ஒரு ஸ்விக்கி பாயா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் விக்ரம் பிரபு சார் இது நித்தம் ஒரு வானம் கோ டைரக்டர் பிரியன் சார் பண்ணியிருக்காரு. அதுல ஒரு சீன் தான், பட் ஒரு இம்பார்ட்டன்ட் சீன் பண்ணியிருக்கேன். நான் இப்போ வீட்டை விட்டு ஓடி போகணும், நீ தான் ஹெல்ப் பண்ணணும். அவ்வளவுதானுங்கம்மா, நீங்க போகணும். நான் முன்னாடி போறேன், நீங்க என் பின்னாடியே வாங்க. எவன் தடுக்கிறான்னு பாக்குறேன். வாங்கம்மா, நீங்க வாங்க. இந்த மாதிரி ஒரு 5-6 படங்கள் பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 படங்கள் பெரிய டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து சொல்லியிருக்காங்க. அது இன்னும் முடிவாகல. கண்டிப்பா அது பண்ணுவேன். சார் உங்களுடைய திரைப்பயணம் வந்துட்டு எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்களா? உங்களுடைய டிஸ்டிங்ஷன் இங்க இது வரைக்கும் நம்ம போயே ஆகணும்பா அப்படின்னு நீங்க நினைக்கிற இடம்? இது வரைக்கும் போயே ஆகணும்னு சொல்லி இல்லைங்க, நம்ம இருக்க வரைக்கும் போயிட்டே இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் வித்தியாசமா வந்துகிட்டே இருக்கு. நான் இந்த திரையுலகத்துல நானும் ஒரு பெரிய நடிகனாகணும்னு தான் வந்தேன். அந்த கோலை நோக்கி நான் போயிட்டே இருக்கேன். அது கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நிறைவேறணும். இந்த மாதிரி மகிழ் மீடியா நேயர்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பா சார். ஓகே சார், கடைசியா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விங்க சார். இந்த காலத்து இளைஞர்கள் எல்லாருமே படத்துல வந்துட்டு நடிச்சே ஆகணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லைங்களா? உங்களுடைய அனுபவத்துல அவங்களுக்கு வந்துட்டு ஒண்ணு சொல்லணும், இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கப்பா போதும், இல்லைன்னா இப்படி வந்துட்டு பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னா என்ன சார் சொல்லுவீங்க? நல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள் முக்கியம். ஃப்ரெண்ட் சர்க்கிள் முக்கியம். டைரக்டர்ஸை ஃபாலோ பண்ணுறது அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போல்லாம் ஆல்ரெடி நடித்து ஒரு 10 ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் பண்ணி அப்படி தான் என்ட்ரி ஆகுறாங்க. நம்ம வரையில அப்படி இல்லையே. அதனால அவங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியமெல்லாம் ஒன்றும் பெருசாக இது இல்லை. ஏன்னா சேனல்ஸு மீடியாலாம் நிறைய இருக்குது, அதில் எல்லாம் கற்றுக்கிட்டு தான் அவங்க இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அதையும் தாண்டி ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரொம்ப முக்கியம். ஒரு நம்ம வந்த சக உதவி இயக்குநர்கள், மேனேஜர்கள், இயக்குநர்கள், அவங்களை எல்லாமே கேமராமேன் எல்லாம் அவங்க நம்ம திரைத்துறை சார்ந்தவங்க அத்தனை பேருக்கு யார் மூலியமா நம்மளுக்கு வருதுன்னு தெரியாது. வாய்ப்பு எல்லாம் நம்ம எனக்கு என்னன்னு இல்லாம எல்லாம் ஒற்றுமையா இருந்து ஒரு கான்டாக்ட் ஒரு ஃபாலோ அப் இருந்து கண்டிப்பா நம்ம வரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணுமோ இல்லை ஒரு ஃபேமிலியாக இருந்தோம் ஃபேமிலியாக இருந்தோம் அதெல்லாம் இருக்கு. ஏன்னா பின்னாடி சிரமப்படுறவங்க நான் அச்சீவ் பண்ணிட்டு தான் நான் மற்றதெல்லாம் பண்ணிக்குவேன் அப்படி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது ஒரு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. மற்றபடி உங்கள் லைஃப் அது பாட்டு நீங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருங்க. இது கண்டிப்பாக நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். கண்டிப்பா சார், ரொம்ப நல்லதுங்க சார். உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நிறைய இளைஞர்கள் மேலே வரணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிப்போம். நன்றி சார். கண்டிப்பாக தேங்க்யூ. மகிழ் மீடியா நேயர்களுக்கு மிக்க நன்றி.